ஹலோ கைஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபிஎஸ்பி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஸ்டாண்டர்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வருமோ அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஈஸியாக ஷார்ட்கட் ஃபார்மில் இந்த 15 மினிட்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஃபோக்கஸாக பாருங்கள். எந்த மாதிரி இந்த பார்ட்லேருந்து கொஸ்டின் வந்தாலும் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சரை வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து டிபிஎஸ்பி அப்படின்றது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்றது. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்போட மனசாட்சி அப்படின்னு எந்த பகுதியை சொல்லுவோம் அப்படின்னா டிபிஎஸ்பியை தான். ஸோ இதோடைய நோக்கம் அப்படின்றது வந்து மக்களின் சமூக நலனை பாதுகாப்பது தான் இதோடைய நோக்கம். ஸோ எந்த நாட்டிலேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அயர்லாந்துலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். எந்த ஆர்டிக்கல்லேருந்து வரக்கூடியதுன்னா ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரை வரதும். இதில் வந்து 3 டிவிஷன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது இது வந்து மக்களுடைய சமூக நலன் 3 கோட்பாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சமதர்மம், காந்தியம், தாராள கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவிஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சமதர்மம் பார்க்கலாம். ஆர்டிக்கல் 38 அப்படின்றது மக்களுடைய சமூக, பொருளாதார, நீதி இந்த மூணையுமே ஓவரால், அதாவது ஒரு மக்களோட ஓவரால் டெவலப்மெண்ட், அந்த சமூக நல மேம்பாடு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 38. ஆர்டிக்கல் 39 குடிமக்களோட அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்தல் அப்படின்றது வரும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அடிக்கடி ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சம ஊதிய சட்டம் 1976 கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் 39A அப்படின்றது சம நீதி சட்டம். இது எந்த ஆண்டு எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்தாங்கன்னா 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலயமா 39A சம நீதி, அனைவருக்கும் இலவச சம நீதி அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இன்னொரு வந்து ஆக்ட் வந்து 1987 லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து ஆர்டிக்கல் 39 அப்படின்னா அதாவது மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல், அதுதான் அதோடைய நோக்கம். ஸோ அதை பேஸ் பண்ணி சம ஊதிய சட்டம், அதே மாதிரி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் வந்து 2 ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று 39E அப்படின்றது குழந்தையோட சுதந்திரம், ஆரோக்கியம், இது ஃபுல்லாக வந்து வரக்கூடியது 39Eல வந்து வரக்கூடிய. 39F அப்படின்னா ஓவரால் ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டு, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ வந்து ஒரு முதல் குழந்தை இருக்குது, அவங்களுடைய முதல் ஆரோக்கியம், அதே மாதிரி இரண்டாவது குழந்தையோட கவனம், இது ஃபுல்லாக ஓவரால் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 39Fல வந்து வரக்கூடும். ஸோ 1975 அப்படின்றது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம். இதை பேஸ் பண்ணி, இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1975 ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொறுத்துக்கெல்லாம் இந்த ஆக்டை வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 41 அப்படின்றது ஸோ எல்லாருக்குமே இப்போ வந்து பொதுமக்கள் வேலை செய்கிறதுக்கான உரிமைகள் வந்து வேலை செய்வதற்கான உரிமை, கூலி, இது ஃபுல்லாக வந்து ஆர்டிக்கல் 41ல் வரும். ஸோ கல்வி கற்கிறதுக்காக உரிமை இருக்குது. ஸோ அந்த கல்வி கற்கிறதுக்காக உதவித்தொகை பெறுதல், முதியோர் பணம் பெறுதல், இது ஃபுல்லாகவுமே நமக்கு வந்து உதவித்தொகை பெறுதல் அப்படின்னாவே நமக்கு ஆர்டிக்கல் 41ல் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் 42 மகப்பேறு நலச்சட்டம் அப்படின்றது ஆர்டிக்கல் 42, அதாவது எல்லாருக்கும் 2 குழந்தைகள் அப்படின்றது ஆர்டிக்கல் 42 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இங்கே 39 அப்படின்னா நமக்கு வசதி, 38னா ஓவரால் டெவலப்மெண்ட்டு. ஓகேவா? 42 2 குழந்தைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 43 அப்படின்னா தொழிலாளர்களுடைய ஒரு வசதி, அடிப்படை வசதிகள், பொருளாதாரம், அவங்களுடைய சமூக நலன், குடிசை தொழில், இதை ஃபுல்லாக வந்து பாதுகாக்கிறது ஆர்டிக்கல் 43. ஓகேவா? ஆர்டிக்கல் 43A அப்படின்றது தொழிலாளர்கள் வந்து தொழிற்சாலை நிர்வாகத்தில் பங்கேற்கிறதுக்கான உரிமை தான் வந்து இந்த ஆர்டிக்கல் 43Aல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்தாங்கன்னா 42 அமெண்ட்மெண்ட் 1976 கொண்டு வந்தாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு அதாவது 43A 39A இந்த மாதிரி ஏ வந்துச்சுனாவே அது வந்து 42வது அமெண்ட்மெண்ட் 1976 கொண்டு வரப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஆர்டிக்கல் 47 மருந்து பொருள், அதாவது போதைப் பொருள், தீய பழக்கம், இதை ஃபுல்லாக வந்து மருந்து பொருள், இந்த ஏரியா ஃபுல்லாக வர்றது ஃபுல்லாக ஆர்டிக்கல் 47 வரக்கூடியது. போதைப் பொருள், தீய பழக்கம் தடை, மருந்து பொருட்களோட சரியான வணிகம், இது ஃபுல்லாக வரக்கூடியது வந்து ஆர்டிக்கல் 47 வரக்கூடியது. ஸோ எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் நமக்கு வரும்? 38, 39, 41, 42, 43, 47, இது ஃபுல்லாமே சமதர்ம கொள்கையில் வந்து வரக்கூடிய ஆர்டிகல்ஸ். இதிலிருந்து இது எந்த கோட்பாடுன்னு கேட்பாங்க. சமதர்ம கோட்பாடு அப்படின்றது தெரியணும். ஸோ நமக்கு 42ன்னு வந்தால் 2 குழந்தை, மகப்பேறு, 43னாவே தொழிலாளர்கள், 47னா 7 நாளுமே அப்படின்றது தீய பழக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 39 அடிப்படை வசதி, 38 ஓவரால் டெவலப்மெண்ட். இப்படி தான் ஷார்ட்கட்டில் இந்த சமதர்ம கோட்பாடை ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ 2வது வந்து காந்திய கோட்பாடு. ஸோ ஆர்டிகல் 40 அப்படின்றது கிராம பஞ்சாயத்து அப்படின்றத வந்து மீன் பண்ணக்கூடியது தான் ஆர்டிகல் 40. ஸோ வந்து உள்ளாட்சி அமைப்பு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வரும்போதே பஞ்சாயத்துன்ற வேர்டு வந்து குறிப்பிடலை. உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது தான் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து அப்படின்ற இது வந்து வேர்டு வந்தது. ஸோ உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றது அந்த அந்த பார்ட் வந்து மாநில சட்டமன்றத்தால் வந்து நிர்வகிக்கப்பட வேண்டும். அதில் வந்து மேலாண்மை பட வேண்டும். அதனால தான் இது காந்தியவாதிகளால் கூறப்பட்டதால் இது காந்திய கோட்பாடுகளுக்கு கீழே வச்சு ஆர்டிகல் 40 வந்து இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 43B ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய பிஒய்க்கும் கூட. கூட்டுறவு சங்கங்கள், அதாவது கூட்டுறவு சங்கங்கள் அந்த கூட்டுறவு சங்கங்கள் ஒன்றா சேர்ந்து தொழில்முறை மேலாண்மை இதை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு மாநில அரசு வந்து முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க 43Bல. ஸோ இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்திருக்காங்கன்னா 97வது அமெண்ட்மெண்ட் 2011 வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொது சிவில் சட்டம் அப்படின்னா யூனிஃபார்ம் கோடு, யூனிஃபார்ம் அதை 2 நாளுமே ஒன்றா இருக்குது. பொது சிவில் சட்டம், பட்டியலினத்தவர் பழங்குடியினர் அந்த நலனை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 46. ஓகேவா, பட்டியலினத்தவர் பழங்குடியினர் 46 7 நாளுமே போதைப் பொருள் இல்லாமல் இருக்கிறது வந்து போதைப் பொருளில் வரக்கூடியது. 48 கால்நடை மேம்பாடு. 48A அப்படின்னா இதை பேஸ் பண்ணி 2 ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1986 சுற்றுச்சூழல் சட்டம் அண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா 42 1976 48A. ஓகேவா. ஆர்டிகல் 49 இதுவும் முக்கியமானது. நினைவு சின்னம், கலாச்சாரம், தொல்லியல் இந்த இடங்களை ஃபுல்லாக அழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆர்டிகல் வந்து நமக்கு கொண்டு வரப்பட்டது. இது வந்து காந்திய கோட்பாடு கீழே வரக்கூடியது. 40 43B, அதுக்கு 44 பொது சிவில் சட்டம், 46 48 49 இது ஃபுல்லாக நமக்கு காந்திய கோட்பாடுகளில் வரக்கூடியது. அதுக்கடுத்து தாராளமயமாதல 2 ஆர்டிகல் 50 வந்து இப்போ நீதித்துறை இருக்கு, நீதித்துறை தனியா நிர்வாகத்துறை தனியா வந்து செயல்படணும் அப்படின்றது வந்து ஆர்டிகல் 50ல. 51 சர்வதேச ஒரு அமைதி பாதுகாப்பு இதை ஃபுல்லாக வர்றது ஆர்டிகல் 51ல வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்தெந்த எப்படிலாம் வந்து கொஸ்டின் ஏரியா நமக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கோட்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் சட்டங்கள் கொடுத்து பொறுத்துக ஃபார்மில் கேட்கலாம். அப்புறம் வந்து அந்த டிபிஎஸ்பியோட மேஜரோட ஒரு லைன்ஸ் கோட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்து கூற்று காரணம் சரி அந்த மாதிரியில் வந்து நமக்கு இந்த பகுதிகள்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரி வாங்க கொஸ்டின் ஏரியா அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் பார்க்கலாம். இப்போ நாவல் அம்சம், அதாவது டிபிஎஸ்பி நாவல் அம்சம், புதுமையான சிறப்பம்சம், அறிவுறுத்தும் பகுதி இந்த மாதிரி எல்லாம் டிபிஎஸ்பியை வந்து சொன்னவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ டிபிஎஸ்பிக்கு பெரும் மதிப்பு உண்டு. பொருளாதார ஜனநாயகம் என்பது இந்திய குடிமையின் இலக்கு. இவை அரசியல் ஜனநாயகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு? அம்பேத்கர் தான். ஓகேவா, அம்பேத்கர் வந்து நாவல் அம்சம், புதுமையான சிறப்பம்சம், அறிவுறுத்தும் பகுதி அப்படின்லாம் வந்து டிபிஎஸ்பியை சொன்னவர் யாரு? அம்பேத்கர். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே அம்பேத்கரில் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பிற்கு மனசாட்சி போன்றது அப்படின்ற கருத்தை சொன்னவர் யார்? கிரான்வில்லி ஆஸ்டின் அப்படின்றவர். டிபிஎஸ்பி ஒரு வாழ்க்கையை தரும் பகுதி, அதாவது உயிர் கொடுக்கும் அமைப்பு இந்திய அரசியலமைப்பிற்கு அப்படின்ற கோட்டை சொன்னவர் யார் அப்படின்னா எல்எம் சிங்வி அப்படின்றது. இந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வைஸாக நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். இன்னொன்று பொறுத்துக ஃபார்மேட்டில், அதாவது நமக்கு அந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை பேஸ் பண்ணி சட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து பொறுத்துக ஃபார்மேட்டில் நம்ம கேட்பாங்க. இப்போ மகப்பேறு நலச்சட்டம், அப்போ வந்து மகப்பேறு நலச்சட்டம் 1961 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது இந்த 1961 தான் வரதட்சணையும் வரும். ஓகேவா. ஆண் பெண் சம ஊதிய சட்டம் 1900, சம ஊதிய சட்டம்னாவே 7/6 1976. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அப்படின்றது வந்து 1948. ஸோ குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடுதல் ஊதிய சட்டம் அப்படின்றது வந்து 1965. ஓகேவா. 8 மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு குறைந்தபட்ச ஊதியம் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 5 மணி நேரம் வேலை பார்க்குறது அப்படின்னா கூடுதல் வந்து ஊதிய சட்டம் வந்து நமக்கு கிடைக்கும். 8 மணி நேரம் கரெக்டாக வேலை பார்த்தா குறைந்தபட்ச ஊதியம் நமக்கு கிடைக்கும். கூடுதல்னா 1965. தொழிற்சாலை சட்டம் அப்படின்றது 1948. சுரங்கமணி சட்டம் 1952. அதாவது சுரங்கம்னா 2 பாதையில் சுரங்கம் போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972. வன உயிரிகளுக்கு
வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972, சுற்றுச்சூழல் 1986, குற்றவியல் மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். இப்போ நமக்கு இந்த குற்றவியல் ஒழுங்குமுறை அப்படின்னா குற்றம் இந்த 7 நாளுமே 3 டைமே கரெக்டாக வந்து நம்ம வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்கணும். 1973, ஓகேவா? அப்படி வந்து ஷார்ட்கட்டில் வச்சுக்கோங்க. சிவில் உரிமை பாதுகாப்பு, சிவில் கேஸ் எல்லாமே 6 to 7 மணி வேற தான் வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1967, பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் சட்டம் அப்படின்னா 1989, பழங்குடியினர் எல்லாமே 8 to 9 மணிக்குள்ள தான் ஊருக்குள்ள வருவாங்க. 8 to 9 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சிவில் உரிமை அப்படின்னா 6 to 7, குற்றவியல்னா 7-3, அதாவது 7 நாளுமே 3 வேளையுமே ஒரு டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ மகாத்மா காந்தி சட்டம் 2005, ஒப்பந்த தொழிலாளர் ஒழிப்பு சட்டம், ஒப்பந்தம்னாவே ஜீரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1970, கொத்தடிமை வந்து 1986. ஸோ 1986 கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தொழில் தகராறு அப்படின்னா 1947 தொழில் தகராறு வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் தொழிற்சாலை சட்டம் 1948 கொண்டு வந்திருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம், குழந்தைனாவே 6 வயதுலேருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 2006 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக மேம்பாடு 1952, சுரங்க பணி சட்டமும் 1952. குறைந்தபட்ச தேவை சட்டம். இப்போ குறைந்தபட்ச தேவை, குறைந்தபட்ச ஊதியமா குறைந்தபட்ச தேவையா, நல்ல கொஸ்டினை ரீட் பண்ணிக்கணும். தேவை அப்படின்னா 7 நாளில் 4 நாளைக்காவது பேசிக்கான நீடு வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1974 ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்றது இப்போ வந்து ஒரு ஊர் ஃபுல்லாக, அப்போ வந்து 1977 8 வளத்தோடு இருக்கணும். 7 நாளுமே ஊர் ஃபுல்லாக 8 வளத்தோடு இருக்கணும். ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. தொல்லியல் தள சட்டம் 1951, தொல்லியல் தள சட்டம் 1951. இன்னொன்று வந்து கேட்பாங்க, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கேட்கக்கூடியது. குற்றவியல் ஒழுங்குமுறை, சிவில் உரிமை, பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர், மகாத்மா காந்தி, ஒப்பந்த தொழிலாளர் ஒழிப்பு சட்டம், கொத்தடிமை, இது ஃபுல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் மலைப்பகுதி மேம்பாடு அப்படின்னா மலைனாவே மலைப்பகுதி மேம்பாடு 1906, அதை 6 மணிக்கெலாம் மலை ஏற ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு 1960. பொது காப்பீடு தேசியமயமாக்கல் அப்படின்றது வந்து 1976. ஆயில் காப்பீடு தேசியமயமாக்கல் வந்து 1956. மன்னர் மானியம் ஒழிப்பு வந்து 1971. ஓகேவா? இந்த பொது காப்பீடு தேசியமயமாக்கலும் மன்னர் மானியங்கள் ஒழிப்பும் ரெண்டுமே 1971. ஆயில் காப்பீடு தேசியமயமாக்கல் வந்து 1956. ஸோ இந்த மாதிரி நமக்கு பொறுத்துக்க ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஸ்டேட்மெண்ட் வைஸில் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் பாருங்கள். டிபிஎஸ்பி அப்படின்றது சட்டம் இயற்றும் மற்றும் நிர்வாக விவகாரங்களில் அரசுக்கு அறிவுறுத்தல் பரிந்துரை பண்ணுறது தான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது. ஓகேவா? 1935 இந்திய அரசு சட்டம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதுல இருந்து இதை வந்து பாதி வந்து பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோட். ஓகேவா? டிபிஎஸ்பி அப்படின்றது நவீன ஜனநாயக அரசுக்கு உயர்ந்த லட்சியங்களை, அதாவது பொருளாதாரம், சமூகம், சகோதரத்துவம், இந்த மாதிரி உயர்ந்த ஜனநாயக அரசுக்கு உயர்ந்த லட்சியங்களை நோக்கங்களாக கொண்டுள்ளது. ஓகேவா? அதே மாதிரி நீதிமன்றம் இதில் வந்து தலையிட முடியாது. ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து அதாவது நிறைய வந்து டிபிஎஸ்பி அது அரசுக்கு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து 2 அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. 2 அமெண்ட்மெண்ட் மூலயமா ஒரு 5 ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு உள்ளே வந்து இணைச்சிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. 1976 42 அமெண்ட்மெண்ட் மூலயமா என்னென்ன ஆர்டிகல் உள்ளே வந்திருக்கு? ஆர்டிகல் 39, 39A, 43A, 48A. 39ன்றது என்னது? குறைந்தபட்ச தேவைகளை அரசு பூர்த்தி செய்தல் அப்படின்றது. இதை பேஸ் பண்ணி தான் சம ஊதிய சட்டம் வந்திருக்கும் 1976. 39A அப்படின்றது சம நீதி. ஓகேவா? 43A தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கேற்றல். 48A அப்படின்னா கால்நடை, இந்த சுற்றுச்சூழல் மேம்பாடு, இது ஃபுல்லாக வந்து வரக்கூடிய 48A. இந்த 4 39, 39A, 43A, 48A இந்த 4மே 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலமா இந்த அரசியல் அமைப்பு அந்த வலியுறுத்தும் கோட்பாடுகள் வந்து இணைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு கோட்பாடு என்ன இணைச்சிருக்காங்க அப்படின்னா 1978 44வது அமெண்ட்மெண்ட் மூலமா இது வந்து இந்த வட்டம் எதிர்பார்க்கலாம் 2026 கொஸ்டின்ஸில். ஸோ ஆர்டிகல் 38 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட்? 1978 44 அமெண்ட்மெண்ட் மூலமா ஆர்டிகல் 38 ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 38 வந்து என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மக்களுடைய
மாநிலங்களுடைய ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படின்றது, அதாவது மாநிலங்களில் வருமானம், வசதி, வாய்ப்புகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், அதாவது சமத்துவம் இல்லாமல் இருக்கல, எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோட்பாடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டுமே அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். 1976, 78 அப்படின்றது முக்கியம். ஸோ 2 முக்கியமான கேசஸும் இருக்கு. செண்பகம் அந்த கேசஸ் வந்து 1951 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் நமக்கு முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் மேலோங்கும் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க இந்த கேஸில். மினர்வா மில்ஸ் வந்து 1980 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பிக்கும் ஒரே சமநிலையை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கேஸோட ரிசல்ட்டில். ஸோ இது மட்டும்தான் இந்த மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலேயுமே இந்த ஏரியாவில் இருந்து மட்டும்தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஸ் போல் தோற்றம் அளிப்பவையாகும். மாகாண சட்டம், பட்டய சட்டம், அறிவுறுத்தும் செயற்கருவி, ஒழுங்குபடுத்தும் சட்டம். அறிவுறுத்தும் செயற்கருவி 1935 ஆல்ரெடி நம்ம கண்டென்ட்டில் பார்த்துருந்தோம்ல. இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்மளோட கண்டென்ட், நம்மளோட வீடியோ நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பிவைக்யூவையும் போட முடியும். வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வரக்கூடிய ட்ராப் கொஸ்டின்ஸ் எது கேட்டாலுமே நம்மளால் ஈஸியாக போட முடியும். இங்கே பாருங்கள், அரசியலமைப்பு பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது சரிதான். பிரிவு 17 அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு, அப்போ இது வந்து தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 21A அப்படின்றது நமக்கு தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ நம்மளோட வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். கண்டென்ட் எல்லாம் ஒரே வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஒரு கோச்சிங் சென்டர் போன ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா கொஸ்டின் ட்ராப் கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வீடியோ வந்து புஷ் ஆக ஆரம்பிக்கும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பாரையும் தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.